சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று திருவாய் மலர்ந்த திருமகனாகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே நீங்கள் ஆபிரகாமுடைய பூமி தாங்க முடியாத ஆசீர்வாதங்களினால் அலங்கரிக்கப்பட்டு இப்பொழுது இருக்கிறதை காட்டிலும் 1000 மடங்கு பெருகுவீர்களாக என்று சொல்லி இந்த செய்தியின் துவக்கத்திலேயே தேவனுடைய ஆவியானவர் உங்களை ஆசீர்வதிக்கிறார். தேவன் நமக்கு கிருபையாக தந்த அவருடைய அனந்த ஞானம் 500 என்கிற சீரீஸில் 4வது சத்தியம், இயேசு ஏன் எல்லை தாண்டி முழங்கினார். மிக முக்கியமான சத்தியத்தை ஆண்டவர் கற்றுத்தரப்போகிறார். அருமையானவர்களே, நம்முடைய தேவனை குறித்து நாம் வேதத்தில் வாசிக்கும் பொழுது வானமும் பூமியும் கொள்ளாத தேவன், மகா பெரிய தேவன், அவர் எல்ஷடாய் தேவன், அவருடைய ஞானம் அனந்த ஞானம், ரைட், சாவரின் விஸ்டம், அதாவது குருவி மூளையை உடைய நம்முடைய மூளையினால் அதை விளங்கி கொள்ளவே முடியாது. அப்படிப்பட்ட மகா பெரிய தேவன் அப்படிப்பட்ட மகா பெரிய வார்த்தைகளை உன்மீதும் என் மீதும் கூறி இருக்கிறார். அது என்ன என்று சொல்லி இன்றைக்கு நாம் கற்றுக்கொள்ள போகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Thank you Lord for your goodness. பாருங்கள், அவருடைய அனாதி தீர்மானத்தின்படி தேவனால் அழைக்கப்பட்ட ஒவ்வொருவருக்கும் தேவன் மிகப்பெரிய திட்டத்தை வைத்திருக்கிறார், மிகப்பெரிய ஆசீர்வாதங்களை வைத்திருக்கிறார். ரைட்? ஸோ இதில் யார் யாரெல்லாம் இதை புரிந்து கொண்டார்களோ, வேதத்தில் ஆதியாகமத்தில் இருந்து நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால் தேவன் தன்னை ஒரு சாதாரண ஆசீர்வாதத்திற்கு அழைக்கவில்லை என்பதை யார் யாரெல்லாம் புரிந்து கொண்டிருந்தார்களோ அவர்கள்தான் ஆபிரகாமை போல ஆசீர்வதிக்கப்பட்டார்கள். யார் யாரையெல்லாம் தேவன் ஒரு மிகப்பெரிய திட்டத்தை நிறைவேற்ற, மிகப்பெரிய ஒரு நோக்கத்தை நிறைவேற்றுவதற்காகவே தேவன் என்னை கரம் பிடித்திருக்கிறார் என்கிற சத்தியத்தை அறிந்திருந்தார்களோ அவர்களை தேவன் பெரிய சாதனையாளர்களாக ஆக்கியிருக்கிறார். உதாரணம் பாருங்களேன், ஒரு சாதாரண ஒரு ஆட்டிடையன் மிகப்பெரிய ஸ்டேட்டஸுக்கு தேவனால் உயர்த்தப்பட்டான். சாதாரண மீன்படவர்கள் அகில உலகத்தையும் உலுக்கினார்கள். ரைட்? பரதேசியாக இருந்த ஆபிரகாம் பூமி தாங்க முடியாத நன்மைகளினால் நிரப்பப்பட்டிருந்தான். அதை போல இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான பிள்ளைகளே, தேவன் உங்களை சாதாரண ஸ்டேட்டஸில் அழைக்கவில்லை, மிகப்பெரிய காரியங்களை செய்யும்படியாகவே தேவன் உங்களை அழைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போது உங்களை கொண்டு மிகப்பெரிய சாதனை புரிய அல்லது இடங்கொள்ளாமல் போக மட்டும் உங்களை ஆசீர்வதித்து அநேக நற்கிரியைகளை உங்கள் மூலமாக நிறைவேற்ற தேவன் உங்களுக்கு 2 காரியங்களை செய்திருக்கிறார். அதைத்தான் இன்றைக்கு நம்ம பிரதானமாக தியானிக்க போகிறோம். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, முதிர்ந்த தேவனுடைய புத்திரர்களே, தேவன் உங்களுக்கு செய்திருக்கிற மிகப்பெரிய 2 காரியங்களை நீங்கள் அறிந்து ஏற்றுக்கொள்ளுவீர்கள் என்றால், அல்லது அந்த 2 நன்மைகளையும் உங்களுக்கு கொடுக்கும் பொழுது இயேசு உங்களை பற்றி என்ன சொன்னார் என்பதை, அந்த சத்தியத்தை நீங்கள் சரியாக அறிந்து கொள்ளுவீர்கள் என்றால் சாதாரண வாழ்க்கையை விட்டுவிட்டு ஒரு அசாதாரணமான வாழ்க்கை வாழுவீர்கள். ஹல்லேலூயா. ஓ தேங்க்யூ மாஸ்டர். பாருங்கள், தி லார்ட் ஹஸ் குவாலிஃபைட் அஸ் ஃபுல்லி. தேவன் நம்மை பரிபூரணமாக தகுதிப்படுத்தி இருக்கிறார். அதையும் நாம் வேதத்திலிருந்து பார்க்க போகிறோம். அதே போல மிகப்பெரிய ஆற்றலினால் நம்மை அவர் என்ன செய்திருக்கிறாரு? அலங்கரித்திருக்கிறார். He has empowered with supernatural power. இயற்கைக்கு அப்பாற்பட்ட மனிதனுடைய அறிவுக்கு எட்டாத ஆற்றலினால், வல்லமையினால், இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஆளுகையை செய்யும்படியாக தேவன் உங்களை நிரப்பி வைத்து இருக்கிறார். இது ஏறோ ஒரு சிலருக்கு அல்ல, அழைக்கப்பட்ட அல்லது தேவனால் ரட்சிக்கப்பட்ட அத்தனை பேருக்கும் இதுதான் தலையெழுத்து. வேதத்தில் பார்ப்பீர்கள் என்றால் உங்களுக்கு ஒரு கேள்வி இருப்பது நியாயமான கேள்வி. அங்கே ஒரு சிலர் தானே அப்படி ஆச்சரியமாக உயர்த்தப்பட்டிருக்கிறாங்க, ஒரு சிலர் தானே பயன்படுத்தப்பட்டிருக்கிறாங்க. அது உங்களுடைய நியாயமான கேள்வி தான். பாருங்கள், அதற்கு நான் என்ன பதில் சொல்லுகிறேன் என்றால், அழைப்பு என்பது மாறாதது. ரைட்?
எல்லாருக்குமே மிகப்பெரிய தகுதியையும் மிகப்பெரிய ஆசீர்வாதங்களையும் மிகப்பெரிய ஆற்றலையும் கொடுக்கும்படியாகவே தேவன் அழைக்கிறார். ஆனால் சத்தியத்தை சரியாக அறிந்தவர்கள் மாத்திரமே அதை சுதந்திரித்திருக்கிறார்கள். அதைத்தான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து யோவான் 8:32 சொல்கிறார், யூ ஷால் நோ த ட்ரூத் அண்ட் த ட்ரூத் ஷால் செட் யூ ஃப்ரீ. நீங்கள் சத்தியத்தையும் அறிந்தால் விடுதலையாக்கப்பட்டு விண்ணை தொடுகிற ஆசீர்வாதங்களினால் நீங்கள் அலங்கரிக்கப்படுவீர்கள். இப்பொழுது நான் உங்களுக்கு ஒரு உதாரணம் சொல்லும் பொழுது நீங்கள் புரிந்து கொள்ளுவீர்கள். பாருங்கள், நம்முடைய முற்பிதாவாகிய ஆபிரகாமை தேவன் அழைத்த பொழுது என்ன சொன்னார்? ஆபிரகாம், நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். ஐ ஷால் பிளஸ் யூ, யூ ஷால் பி எ பிளஸ்ஸிங் டு நேஷன்ஸ். அதனுடைய பொருள் என்னவென்றால், உன்னை தகுதிப்படுத்துவேன், உன்னை ஆற்றல் படுத்துவேன். ஸோ இது என்ன கொண்டு வர உனக்கு? நீ மாத்திரம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்க மாட்டாய், உன் மூலமாக அநேகர் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். இதுதான் இந்த ஆபிரகாமுடைய அழைப்பு தான் ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைக்கும் அழைப்பாக இருக்கிறது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளுவீர்கள் என்றால், எதை அறிந்து கொள்ளணும்? நான் சில வசனங்கள், இயேசு கிறிஸ்து உங்களை பற்றி சொல்லி இருக்கிற சில வசனங்களை நான் வாசிக்க போகிறேன். நீங்கள் ஏற்றுக்கொள்ளுவீர்களா? ஐயா, மனிதன் சொன்னால் பரவாயில்ல, ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கலாம். இயேசுவே சொன்னதை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இல்லை என்றால் அதில் ஒரு டேஞ்சர் இருக்கு. என்ன சொல்லுது வேதம்? நீ என் வேதத்தை மறந்தாய், நான் உன் பிள்ளையை மறந்துடுவேங்கிறார். அந்த தவறை நீங்கள் செய்ய மாட்டீர்கள் என்று உங்களை நான் உற்சாகப்படுத்துகிறேன். எனக்கு மிகவும் பிரியமான தேவர்களே, ரைட்? நான் அடிக்கடி சொல்லுகிறேன் பாருங்கள், தேவர்கள் தேவர்கள் என்று. இதை சொன்னது மனிதன் அல்லையே, ரைட்? மனிதனா சொன்னா இல்லை, இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். தேவ வசனத்தை பெற்றுக்கொண்டுள்ள ஒவ்வொருவரும் தேவர் தான். தேவன் என்றால் என்ன? எல்லா பிரச்சனைக்கும் தீர்வு கொடுக்கிறவர், ட்ரபிள் ஷூட்டர். எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, யூ ஆர் த ட்ரபிள் ஷூட்டர். நீதான் தேவன். அதாவது அந்த இடத்துல இருக்கிற பிரச்சனையை தீர்த்து வைக்கக்கூடிய ஒரு தேவனாக நீ வாழ்ந்து கொண்டிருக்கிறாய். தேவனுடைய வார்த்தைக்கு நீ கேட்கும் பொழுது அது உன்னுடைய மைண்டை அக்செப்ட் பண்ணிட்டா நீ சக்ஸஸ்ஃபுல் ஆகிடுவாய். முதலாவது பாருங்கள், குவாலிஃபிகேஷன் கன்ஃபர்ம்ட் பை அவர் லார்ட் ஜீசஸ் கிரைஸ்ட். நம்முடைய நாதனாகிய இயேசு கிறிஸ்துவுடைய வாயிலிருந்து இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான பிள்ளைகளே, உங்களை தேவன் எந்த ஸ்டேட்டஸில் வைத்திருக்கிறார் பாருங்களா. நம்முடைய தேவன் யார்? பாவத்தை பாராத சுத்த கண்களையுடைய தேவன். அது தேவன் சொல்றாரு, நீங்களும் அவரும் அல்லது நாமும் அவரும் ஒன்றாக இருக்கிறோம் என்கிறார். வாசிக்கிறவங்களுக்கு பாருங்க, அதுக்கு முன்பதாக நல்லாக தெரிந்து கொள்ளுங்க. தட் இஸ் த ஜோயே லைஃப், தட் இஸ் தி சால்வேஷன், தட் இஸ் தி காஸ்பல். ஐயா, நற்செய்தி என்றாலே மனித அறிவுக்கு எட்டாத மிக மிக உன்னதமான செய்தி. அந்த செய்தி என்ன சொல்லுகிறது தெரியுமா? நீங்களும் உங்கள் தேவனும் ஒன்றாக இருக்கிறீர்கள். யார் சொன்னா? இயேசு கிறிஸ்து. அவர் சும்மாவும் சொல்லலை, அதுக்குரிய ரிசோர்ஸையும் சொல்கிறாரு, காரணத்தையும் சொல்கிறார். ஏன் நீங்களும் நானும் ஒன்றாக இருக்கிறோம் என்று அவர் சொல்லுகிறார் என்றால், நீங்கள் கம்யூனியன் எடுக்கிறீங்க இல்லையா, ரைட்? நீங்கள் ரட்சிக்கப்பட்டு மனம் திரும்பி ஞானஸ்தானம் எடுத்த பிறகு நீங்கள் கம்யூனியன் எடுக்கிறதுனால நீங்களும் ஏசப்பாவும் ஒன்றாக இருக்கிறீர்கள் என்று யோவான் எழுதின சுவிசேஷம் 6வது அதிகாரத்திலே, அந்த அதிகாரம் முக்கியமான அதிகாரம். ஏன் தெரியுமா? இந்த அதிகாரத்தில் தான் அந்த கம்யூனியனை அறிமுகப்படுத்துகிறார், ரைட்? அவருடைய அந்த திருவிருந்தை நம்முடைய நாதனாகிய இயேசு கிறிஸ்து யோவான் எழுதின சுவிசேஷம் 6வது அதிகாரத்திலேயே அறிமுகப்படுத்துகிறார். வாசிக்கிறேன் உங்களுக்கு. நீங்கள் அந்த அதிகாரத்தில் 48 முதல் 58 வரைக்கும் நீங்கள் வாசித்து தியானிங்க. அதில் இயேசு கிறிஸ்து என்ன சொல்லுகிறார் பாருங்கள். யோவான் 6:56 என் மாம்சத்தை புசித்து என் இரத்தத்தை பானம் பண்ணுகிறவன் என்னிலே நிலைத்திருக்கிறான், நானும் அவனிலே நிலைத்து இருக்கிறேன். இருங்கள் என்று சொல்லவில்லை. only one condition, you have fulfilled that.
ஐயா, இயேசு அப்பா வச்சிருக்கிற ஒரே ஒரு நிபந்தனையை நீங்கள் ஒவ்வொரு நாளும் அல்லது ஒவ்வொரு வாரமும் அல்லது மாதத்துக்கு ஒரு முறை நிறைவேற்றுகிறீர்களா? இந்த கம்யூனியனில் நீங்கள் பங்கு பெறுகிறீர்களே, அதில் அவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் இருக்குங்க. மனுஷனுடைய அறிவு கெட்டாத ஆசீர்வாதம். நான் திரும்பவும் அதை வாசிக்கவா உங்களுக்கு? சீரியஸாக எடுங்க. இயேசு கிறிஸ்துவுடைய வார்த்தையை சொல்லுகிற சீரியஸாக எடுங்க. இதற்கு தடையாக ஒன்றே ஒன்று தான் இருக்க முடியும். எது தெரியுமா? அவிசுவாசம் மட்டும்தான் தடை. வேற எதுவுமே தடை கிடையாது. உங்களுடைய கீழ்ப்படிதலிலே இருக்கிற குறைவுகள் கூட தடை கிடையாது. எஸ், உன்னுடைய கீழ்ப்படிதலிலே விழுந்து போன உலகத்திலே நீங்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறீர்கள், நானும் வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன். நம்முடைய கடைசி மூச்சு வரைக்கும் குறைவு இல்லாமல் இருக்காது. ஆனாலும் தேவனுடைய வார்த்தை மாறாது. அவருடைய மாம்சத்தை புசித்து, வாசிக்கிறேன் யோவான் 6:56, என் மாம்சத்தை புசித்து என் இரத்தத்தை பானம் பண்ணுகிறவன் என்னிலே நிலைத்திருக்கிறான், நானும் அவனிலே நிலைத்திருக்கிறேன். அப்போ நீங்களும் இயேசு கிறிஸ்து ஒன்றாகி விட்டீர்கள். ஏனென்றால் நீங்கள் அப்பழுக்கற்றவர்கள், குற்றச்சாட்டப்பட முடியாதவர்கள். ஹல்லேலூயா. Thank you Lord for your goodness. Thank you Master. ஆவியானவரே, உமக்கு நன்றி அப்பா. இந்த ஆழமான சத்தியத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு மனப்பக்குவம் என்னுடைய வியூவர்ஸ் அத்தனை பேருக்கு உண்டாவதாக. ஹல்லேலூயா. எங்களுடைய செய்திகளை நீங்கள் கேட்பீர்கள் என்றால் இதை ஏற்றுக்கொள்ளுவீர்கள். ஜாஸ் மினிஸ்ட்ரீஸ் என்கிற யூடியூப் சேனல் போய் பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அல்லது உங்களுடைய நம்பரையும் பேரையும் எனக்கு வாட்ஸ்அப் அனுப்புங்க. உங்களுக்கு பல செய்திகள் அனுப்பி வைப்பார்கள். நீங்கள் இந்த வார்த்தையை ஏற்றுக்கொள்ளுவீர்கள். எந்த வார்த்தையை? இயேசு கிறிஸ்து பொய் சொல்ல மாட்டார். அவர் என்னை குறித்து தான் சொல்லியிருக்கிறாரு. என்னுடைய பலவீனங்கள் மத்தியிலும் என்னுடைய அக்கிரமங்களின் மத்தியிலும் எப்படி அந்த இளைய குமாரன் மீது அவங்களுடைய அப்பாவுடைய அன்பு மாறி போகவில்லையோ, அதை போல என்னை அழைத்த தகப்பன் அவருடைய சிலுவையில் என்னை பெற்றெடுத்தாரு, அந்த என்னுடைய தகப்பனுடைய அன்பு மாறாது. இதெல்லாம் நீங்கள் புரிந்து கொண்டால்தான் நானும் இயேசுவும் ஒன்றாக இருக்கிறோம் என்கிற இயேசு கிறிஸ்துவுடைய வார்த்தையை ஏற்றுக்கொள்வீர்கள். அதைத்தான் இயேசு சொன்னார், no one can snatch you from the hands of the Lord. தேவனுடைய கரத்திலிருந்து ஒருவரும் உங்களை பிரிக்க முடியாதுங்க. நீங்களும் அவரும் ஒன்றாகி விட்டீர்கள். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர் பாருங்க. தலைப்பு என்ன? இயேசு ஏன் எல்லை தாண்டி முழங்கினார். தட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஏன் ஐயா இவ்வளவு பெரிய ஸ்டேட்டஸில் என்னை கொண்டு வச்சாரு? எப்படி வச்சாருன்னு நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஏன் வைத்தார்? இயேசு ஏன் எல்லை தாண்டி முழங்கினார் என்றால் there is a great purpose. அதில் ஒரு பெரிய நோக்கம் இருக்கிறது, ஒரு பெரிய ஆசீர்வாதம் இருக்கிறது. அதையும் நம்ம பார்க்க போகிறோம். இரண்டாவது பாருங்கள், உங்களுடைய தகுதி என்ன? த குவாலிஃபிகேஷன் கன்ஃபர்ம்டு பை அவர் மாஸ்டர் ஜீசஸ் கிரைஸ்ட். இயேசு கிறிஸ்து எதை உறுதி செய்கிறார் பாருங்கள். யோவான் எழுதின சுவிசேஷம் 10வது அதிகாரம் அங்கே 34 மற்றும் 35வது வசனங்களிலே இயேசு இதை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களை பார்த்து சொன்னது. என்னத்தான் சொல்லியிருக்கிறார்னு ஏற்றுக்கொள்ளுங்கள். இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, தேவர்களாய் இருக்கிறீர்கள் என்று நான் சொன்னேன் என்பதாய் உங்கள் வேதத்தில் எழுதி இருக்கவில்லையா? 35வது வசனத்திலே தேவ வசனத்தை பெற்று கொண்டவர்களை தேவர்கள் என்று அவர் சொல்லி இருக்க வேத வாக்கியமும் தவறாததா இருக்க. ஒரே ஒரு கண்டிஷன், அதை நீங்கள் நிறைவேற்றி விட்டீர்கள். எது? தேவ வசனத்தை நீங்கள் பெற்றுக்கொண்டிருக்கிறீர்கள். அதில் கூட உங்களுக்கு சந்தேகம் வரக்கூடாது. அந்த தேவ வசனத்தில் உள்ள வல்லமை தான் உங்களை ரட்சித்தது. அருமையானவர்களே, அப்போ அந்த தேவ வசனத்தை பெற்று கொண்டிருக்கிறதுனால நீங்கள் யாராக இருக்கிறீர்களா? ஆபிரகாமாக இல்லை, தாவீதாக இல்லை, பவுலாக இல்லை, தேவனாகவே இருக்கிறீர்கள். ஹல்லேலூயா. தலைப்பு என்ன? இயேசு ஏன் எல்லை தாண்டி முழங்கினார். அருமையானவர்களே, இதுதான் நமக்கு தான் எல்லை தாண்டினது போல தோன்றுகிறது. அவருடைய அனந்த ஞானத்திற்கு இது சாதாரணமான ஒரு காரியம். எது ஒரு சாதாரணமான காரியம்? இயேசு கிறிஸ்துவை போல நாம் முற்றிலுமாக தகுதியாக்கப்பட்டு இருப்பது அவருக்கு ஒரு சாதாரண மேட்டர். நமக்கு தான் மண்டைக்குள்ளே போக மாட்டேங்க.
நான் இன்னும் இந்த பாவத்தில் இருக்கிறேனே, நான் சரியாக ஜெபம் செய்யவில்லையே. அருமையான மகனே மகளே, உன்னுடைய ஆவி மனிதனிலே நடந்திருக்கிற மாற்றங்களை நீ அறிந்து கொள்ளுவாய் என்றால், ஆவி மனிதன், ஆத்துமா மனிதன், சரீர மனிதன், ஆவி மனிதனிலே நடந்திருக்கிற ஆச்சரியமான மாற்றங்களை நீ அறிந்து கொள்ளுவாய் என்றால், இயேசு கிறிஸ்து சொன்ன இந்த வசனம் எல்லாம் தன்னால் உள்ளே போயிடும். இல்லைன்னா கொஞ்சம் கஷ்டம்தான். அருமையான நம்பிக்கைக்குரியவர்களே, தேவனுடைய நம்பிக்கை நீங்கள் தானேங்க. 21வது நூற்றாண்டின் இயேசுக்கள் நீங்கள் தானே. 21வது நூற்றாண்டின் சீஷர்கள் நீங்கள் தானே. 21வது நூற்றாண்டின் தாமசுகள் நீங்கள் தானே. பரலோகம் உங்களைத்தானே நம்பி இருக்கு. அதற்காகத்தான் இயேசு அப்படி முழங்குறார். தேவ வசனத்தை பெற்றுக்கொண்டவர்கள் தேவர்கள், என்னுடைய மாம்சத்தை புசித்து என்னுடைய இரத்தத்தை பானம் பண்ணுகிறவர்களும் நானும் ஒன்றாக இருக்கிறோம். ஹல்லேலூயா. பாருங்கள், அப்போ இப்பொழுது உங்களுக்கு முதல் ஸ்டெப்பு முடிச்சுட்டேன். என்ன ஸ்டெப்பு? நாம் இயேசு கிறிஸ்துவை போல முற்றிலும் அப்பழுக்கற்றவர்களாக, தகுதி நிறைந்தவர்களாக இருக்கிறோம். ஏனென்றால் சொன்னவர் உண்மை உள்ளவர். இங்கே தாங்க பிரச்சனை. சவுலுக்கு அதான் பிரச்சனை. 99.99% இஸ்ரேலியர்ஸுக்கும் அதான் பிரச்சனை. இஸ்ரவேலர்களுக்கு என்ன சொல்லி அழைத்தார்? எப்போ எல்லாம் கொடுத்துட்டேன், வீடு வாசல் தோப்பு தரவு பட்டணம் எல்லாம் கொடுத்துட்டேன், உள்ளே போகலை. ரைட்? நான் இப்போ என்ன சொல்கிறேன்? இயேசு கிறிஸ்துவை போல நீங்கள் தகுதி அடைந்து இருக்கிறீர்கள் என்று சொன்னால், நீங்களும் அந்த கூட்டத்தோடு தான் இருக்கிறீங்க. அந்த 10 வேவுகாரர்கள் சொன்னதான் கேட்குறீங்க. காலேபு யோசுவா சொன்னது உங்கள் காதில் விழலை. நான் காலேபு யோசுவா போல கற்றுக்கிறேன், சட்டையை கிழிக்கிறேன். டேய், அது சப்ப மேட்டருடா. அவர்களை நாம் லகுவாக சுதந்திரிக்கலாம். ஹல்லேலூயா. அவர்கள் நமக்கு இரையாவார்கள். அதோ அதைவிட காலேபு யோசுவாவை விட தேவன் எந்த அளவுக்கு உயர்த்தி வைத்திருக்கிறார் பாருங்கள். இயேசு கிறிஸ்து 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாகவே உன்னையும் என்னையும் குறித்து கனவு கண்டு எழுதி வச்சிருக்கிறார். ஒரு சந்ததி எழும்புது, அந்த சந்ததி இதை ஏற்றுக்கொள்ளும். அவர்கள் எப்படி இருக்கிறாங்க? தேவர்களாகவே இருக்கிறார்கள். ஏனென்றால் அந்த அளவுக்கு யூ ஆர் ஃபுல்லி குவாலிஃபைட். தட் இஸ் த சூப்பர் நேச்சுரல் பவர் ஆஃப் த பிளட் அண்ட் ஃப்ளஷ். அவருடைய மாமிசம், அவருடைய ரத்தம், சொந்த குமாரனுடைய ரத்தத்தையும் மாமிசத்தையும் கொடுத்தவர். இந்த நான் சொன்ன பாருங்க, அந்த ஸ்டேட்டஸில் உன்னை கொண்டு வைக்க மாட்டாரா? ஹல்லேலூயா. தேங்க்யூ லார்ட் ஃபார் யுவர் குட்னஸ். அப்போ முதலாவது யூ ஆர் ஃபுல்லி குவாலிஃபைட், ரைட்? இரண்டாவது யூ ஆர் ஃபுல்லி எம்பவர்ட். போத் ஆர் வேர்டு இம்பார்ட்டன்ட் ட்ரூத். ஹல்லேலூயா. பாருங்கள், இயேசு கிறிஸ்து, நான் இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தையை தான் சொல்கிறேன், மனிதர்கள் சொன்னதை சொல்லலை. இயேசு கிறிஸ்து என்ன சொன்னார்? அபவுட் யுவர் சூப்பர் நேச்சுரல் பவர். தேவன் உங்களுக்கு கொடுத்திருக்கிற மனித அறிவு கெட்டாத இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஆற்றலை குறித்து இயேசு கிறிஸ்து சொன்ன காரியம், உங்களால் கூடாத காரியம் ஒன்றும் இராது. ஹல்லேலூயா. எஸ், உங்களால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. ஹல்லேலூயா. சொன்னவர் யாருங்க? அதை நான் உங்களுக்கு வாசிக்கட்டுமா? மத்தேயு 17:20 பின்பகுதியை நான் வாசிக்கிறேன். உங்களால் கூடாத காரியம் ஒன்றுமிராது என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். ஐயா, எள்ளளவும் பொய்யுரையாத இறைமகனாகிய இயேசு கிறிஸ்து இதை கேட்டுக்கொண்டிருக்கிற தெய்வ மகனே, தெய்வ மகளே, உன்னை குறித்து என்ன சொல்லுகிறார்? உங்களால் கூடாத காரியம் ஒன்றுமிராது என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். ரைட்? அப்போது இன்னும் என்ன சொல்லியிருக்கிற பல வசனங்கள் நான் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை, உங்களுக்கு தெரியும் பாருங்க. அவர் சொன்னார் 14:12, யோவான் 14:12 சொல்லுகிறார், நீங்கள் நான் செய்ததையே செய்வீர்கள், அதை விட பெரிய கிரியைகளை செய்வீர்கள். இதையெல்லாம் சொன்னவர் இயேசு கிறிஸ்து. அவர் என்ன சொல்லுகிறார் என்றால், அந்த அளவுக்கு மனிதனுடைய மூளைக்குள்ளே போக முடியாத அளவுக்கு, மனிதர்களால் விளங்கி கொள்ள முடியாத அளவுக்கு ஐ ஹவ் லோடட் ஃபுல்லி வித் சூப்பர் நேச்சுரல் பவர். உன்னால் கிரகிக்க முடியாத இயற்கைக்கு அப்பாற்பட்ட வல்லமையினாலும் அதிகாரத்தினாலும் நான் உன்னை அலங்கரித்து வைத்தேன் என்று சொல்லுகிறார். இதெல்லாம் அவர் தாங்க இயேசு முழங்குறாருங்க. உங்களால் கூடாத காரியம் ஒன்றுமிராது, நீங்கள் நான் செய்ததையே செய்வீர்கள், இதை விட பெரிய கிரியைகளை செய்வீர்கள். ஹல்லேலூயா. நீ பேசுகிறா போது மலையை பெயர்ந்து சமுத்திரத்தில் போயிடும் என்று மெய்யாகவே சொல்லுகிறேன் என்கிறார். ஹல்லேலூயா.
தேங்க்யூ லார்ட் ஃபார் யுவர் குட்னஸ். எத்தனை பேர் இதை சீரியஸாக எடுக்க போகிறீங்க? இந்த காதில் வாங்கி இந்த காதில் விட்டுறாதீங்க. தேவன் உன்னை நம்பி இருக்கிறார் மகனே மகளே. உன் மீது ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதத்தையும் பெரிய ஒரு பொறுப்பையும் வைத்துத்தான் ரட்சித்திருக்கிறார். இந்த அழைப்பு எல்லாருக்கும் உரியது. ஹல்லேலூயா. ஓ தேங்க்யூ மாஸ்டர். அது என்ன செய்யும் தெரியுமா? எதற்காக என்று பார்ப்போமா? ஏன் இயேசு எல்லை தாண்டி நம்மை குறித்து சொல்லி இருக்கிறார் என்றால், இந்த உலகத்தில் உள்ள அத்தனை பிரச்சனைக்கும் தீர்வாகவே நீங்கள் இந்த உலகத்திலே வலம் வந்து கொண்டு இருக்கிறீர்கள். நான் திரும்ப சொல்கிறேன், உங்கள் குடும்பத்திலே உள்ள பிரச்சனைகளுக்கும் தீர்வாக தேவன் உங்களை வைத்திருக்கிறார். உங்கள் தெருவில், உங்கள் கிராமத்தில், உங்கள் பட்டணத்தில் மாத்திரமல்ல, இந்த உலகத்திற்கே உப்பாக ஒளியாக தேவன் உங்களை வைத்திருக்கிறார். அதுக்கு தான், அதனால தான் அவ்வளோ பெரிய ஸ்டேட்டஸில் கொண்டு வச்சிருக்கிறார். ரைட்? அப்போ பிரச்சனை பெரிய பிரச்சனை என்றால் அதற்கு தீர்வு கொடுக்க வேண்டும் என்றால் அந்த பிரச்சனையை விட ஒரு பெரிய நபர் தேவை. அதுதான் நீ. அல்லேலூயா. தேங்க்யூ லார்ட் ஃபார் யுவர் குட்னஸ். கர்த்தரை தெய்வமாக கொண்ட ஜனங்கள் பாக்கியம் உள்ளவர்கள். ஏனென்றால் அவர்கள் இயேசு கிறிஸ்து செய்தவைகளையே செய்வார்கள், அதைவிட பெரிய கிரியைகளை செய்வார்கள். நம்முடைய செய்தியை 80 செய்தியை கேட்ட ஒரு சகோதரி மரித்து போகிற தன்னுடைய கணவனை யாருக்கும் ஒன்று ஃபோன் பண்ணி சொல்லலை, அப்பா மறைச்சிட்டாங்கன்னு சொல்லலை. அவர்களுக்குள்ள ஒரு விசுவாசம், விண்ணை தொடுகிற விசுவாசம். இது என்ன? இந்த ஐயா இப்படி எவ்வளோ தூரம் சொல்லி தந்திருக்காங்க. நான் உயிரோடு எழுப்புவேன் என்று 25 நிமிடங்கள் அந்த சடலத்தை பார்த்து பேசி 26வது நிமிடத்தில் உயிரோடு தேவன் அவர்களை கொண்டு எழுப்பி விட்டார். ஏன்னா அவங்க ஏற்றுக்கொண்டாங்க. எதை ஏற்றுக்கொண்டாங்க? ஐ எம் ஃபுல்லி குவாலிஃபைடு. அடுத்தது எதை ஏற்றுக்கொண்டார்கள்? ஐ எம் ஃபுல்லி எம்பவர்ட். ஃபார் வாட் பர்பஸ்? டு பெர்ஃபார்ம் மிராக்கிள்ஸ் லைக் ஜீசஸ் அண்ட் ஆல்சோ மோர் தென் தட். இயேசு கிறிஸ்து செய்தவர்களை விட பெரிய அற்புதங்களை செய்யக்கூடிய ஆற்றலினால் தேவன் உன்னை நிறைத்து வைத்திருக்கிறார். ஒன்றே ஒன்று தான் தடை. எதெல்லாம் தடை இல்லை என்று நான் முதலாவது சொல்லுகிறேன் பாருங்கள். முதலாவது, உங்கள் கீழ்ப்படிதலில் இருக்கிற குறைகள் தடை இல்லை. உங்கள்கிட்ட இன்னும் சில குறை இருக்குது, நிறையவே குறை இருக்கலாம், அது தடை இல்லை. இந்த ரெண்டையும் அறியாதது தான் தடை. எந்த ரெண்டையும்? எந்த அளவுக்கு தேவன் உன்னை தம்முடைய தகுதியினால் நிறைத்து வைத்திருக்கிறார் என்கிற அறிவு முதலாவது தேவை. இரண்டாவது, எந்த அளவுக்கு இயற்கைக்கு அப்பாற்பட்ட பயங்கரமான வல்லமையினால் தேவன் உன்னை நிறைத்து வைத்திருக்கிறார் என்கிற அறிவு. இந்த 2 அறிவு இருந்தால் போதுங்க, உலகத்தை நீங்கள் உலுக்கி விடுவீர்கள். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யோவான் 7:38 சொல்கிறார் பாருங்க, உன்னிடத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடுகிறது. நான் சாட்சி சொன்ன பாருங்க, ஐசியூவில் 2 நிமிஷம் தான் தந்தார்கள். ஒரே ஒரு நபருக்காக ஜெபித்தேன். அவர் மறுநாள் காலையிலே ஆபரேஷனுக்காக நியமிக்கப்பட்டிருந்தார். 2 நிமிடங்களிலே வெளியே வந்தேன். அந்த ஐசியூவில் இருந்த அத்தனை பேர் 8 பேரும் சுகமாகி வீட்டுக்கு போயிட்டாங்க. ஏன்? என்னிடத்திலிருந்து ஜீவ தண்ணீர் 24/7 ஃப்ளோ ஆயிட்டே இருக்கு, அக்கார்டிங் டு த வேர்ட் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட். ஓ தேங்க்யூ மாஸ்டர். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஜான் 7:38. கர்த்தரை தெய்வமாக கொண்ட நீங்கள் பாக்கியவான்கள், கர்த்தரை தெய்வமாக கொண்ட நான் பாக்கியவான். ஏன் தெரியுமா? நீங்களும் சர்வ வல்லமையுள்ள தேவனும் ஒன்றாகி விட்டீர்கள். ஏன் தெரியுமா? உங்களால் கூடாத காரியம் ஒன்றும் இராது. இதை அறிந்திருந்தான் பாருங்க. யாரு? யோவான் அப்போஸ்தலன் அடிச்சிட்டான். 1 யோவான் 4:17 நாமும் அவரும் ஒன்றாக, அவர் இருக்கிற பிரகாரமாக நாமும் இந்த உலகத்தில் இருக்கிறோம். அடிக்கடி மெடிடேட் பண்ணுங்க, அல்லது நீ என்ன செய்யுங்க, மெமரைஸ் பண்ணிருங்க. ஹல்லேலூயா. 1 John 4:17 as he is we are on this planet earth. இந்த பூமியில் நம்ம எப்படி யாரை போல இருக்கிறோமா? இயேசுவை போலவே இருக்கிறோம். அந்த இயேசு என்ன சொன்னார்? பொய்யுரையாத தேவன். எப்பா, நீங்கள் என்னை போல அல்ல, என்னாகவே இருக்கிறீங்க, நானாகவே இருக்கிறீங்க. யோவான் 10:34-35 இப்படி தான் இப்போ தான் வாஸ்தவம். அதுக்கு ரிசோர்ஸு சொல்கிறாரு பாருங்க. அதான் ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்குது. எப்பா, நீங்கள் தேவனுடைய வசனத்தை பெற்று கொண்டு இருக்கிறதுனால தேவர்களாக இருக்கிறீர்கள். இது தவறாதது.
வசனத்தை குறித்து என்ன வாசிக்கிறோம்? தேவன் தமது சகல பிரஸ்தாபத்தை காட்டிலும் தன்னுடைய வார்த்தையை மகிமைப்படுத்தி இருக்கிறார். அது பொய்யுரையாது. வார்த்தையாகிய இயேசு கிறிஸ்து உன்னை பார்த்து சொல்றார், நீங்கள் தேவர்களாக இருக்கிறீர்கள். அந்த அளவுக்கு யூ ஆர் ஃபுல்லி குவாலிஃபைடு ஆஸ் வெல் அஸ் யூ ஆர் ஃபுல்லி எம்பவர்டு. தேங்க்யூ லார்ட் ஃபார் யுவர் குட்னஸ். அதனால தாங்க தில்ல அடிக்கிறான் பால். என்ன அடிக்கிறான்? ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய பலன் உண்டு. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவர்களே, உங்களை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே உங்களால் எல்லாம் கூடும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஜாஸ் மினிஸ்ட்ரிஸ் செய்திகள் மூலமாக நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறீர்கள். நீங்கள் இந்த ஊழியத்தோடு கைகோர்க்கும்படியாக உங்களை அழைக்கிறோம். நீங்கள் காணிக்கை விதைக்கக்கூடிய நல்ல நிலமாக ஜாஸ் மினிஸ்ட்ரிஸ் இருக்கிறது. விசுவாசத்தோடு உற்சாகமாக பெருக விதையுங்கள். தேவன் உங்களை 1000 மடங்கு பெருக செய்வார். வாரந்தோறும் சென்னை முகப்பேரில் நடைபெறும் கிங்ஸ் அண்ட் குயின்ஸ் அசெம்பிளி ஞாயிறு ஆராதனைக்கு அன்புடன் அழைக்கிறோம். சத்தியத்தை சரியாக அறிந்து வெற்றி வாழ்க்கை வாழுவீர்கள். சென்னையில் உள்ள உங்கள் நண்பர்கள் உறவினர்களையும் 3 மாதங்கள் தொடர்ந்து வரும்படியாக உற்சாகப்படுத்துங்கள். முற்றிலும் ஜெயமான வாழ்க்கை வாழுவார்கள். உங்களையும் வாழ வைத்து உங்கள் மூலம் உலகத்தையும் வாழ வைக்கவே தேவன் எங்களை கிருபையாக அழைத்துள்ளார். விடுதலை பெறவும் சுகத்தை அனுபவிக்கவும் தொலைபேசியில் எங்களோடு தொடர்பு கொள்ளுங்கள். ஜாஸ் மினிஸ்ட்ரிஸ் யூடியூப் சேனலில் தொடர்ந்து செய்திகளை கேளுங்கள். சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். வீடியோக்களை லைக் செய்து பலரோடும் பகிர்ந்து கொள்ளுங்கள். அவர்களும் ஆசீர்வதிக்கப்படட்டும்.